ருத்ரனின் சிவந்த கண்களிலிருந்து ஆவேசம் வடிந்து ஏதோ ஒரு பெரும் பாரம் இறங்கியது போன்ற உணர்வு தென்பட்டது. நிகிலனின் ஒவ்வொரு சொல்லும் அவன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருந்த உண்மைகளை தோண்டி எடுத்தன. நீ ஒரு சாதாரண லாயரில் ருத்ரன். இதுவரைக்கும் மொத்தம் 32 பேரை நீ கொலை பண்ணியிருக்க. இப்போதைக்கு நீ சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச தப்பு அனைத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கும்போது உனக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான் கிடைக்கும். அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிற நிலைமையில் நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்க போறியா? உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இவ்வளவு நாள் எப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி மருந்து மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கோ. உன்னோட சுயநலத்துக்காக இன்னொரு உயிரை அனாவசியமாக பலியாக்காத. அப்படி செஞ்சால் உன்னோட அம்மா அப்பாவோட ஆத்மா கூட உன்னை மன்னிக்காது. நிகிலனின் அந்த வார்த்தைகள் ருத்ரனின் ஆக்ரோஷத்தை உடைத்தன. இதுவரை தன் வெறித்தனமான கோபத்தால் மருத்துவமனையே அதிர வைத்தவன் இப்போது அப்படியே சரிந்து கதறி அழ ஆரம்பித்தான். அவனது கரடு முரடான தோற்றத்திற்கு பின்னால் இருந்த அந்த குழந்தை தன் நிலைமையை எண்ணி தன் தனிமையை கண்டு அழுது கொண்டிருந்தது. நிகிலனோ மெதுவாக அவன் தோள்களை தொட்டு ருத்ரன் என்று அழைத்தான். அவன் தேம்பி தேம்பி என்னால் முடியலை. நானும் மனுஷன்தானே. எனக்குன்னு பாசம் எதுவுமே இருக்கக்கூடாதா? எனக்குள்ளேயும் உணர்ச்சிகள் வரத்தானே செய்யும் என்று அவன் கேட்க, நிகிலனோ வருத்தத்துடன் இனிமே என்ன பண்ணுறது, இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்று சொன்னான். பின்பு ஒரு நிசப்தமான மௌனத்திற்கு பிறகு நிகிலன் சொன்னான், உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ருத்ரன்? அந்த பொண்ணோட கையில் எந்த மேஜிக்குமே இல்லை. அந்த மேஜிக் நடந்தது உன்னோட மனசில் தான். ருத்ரனோ கண்களை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தான். நீ தனியாக இருக்கிற. உனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா உன்னை காப்பாற்றக்கூட யாருமே கிடையாது. ஏன்னா நீ கெட்டவங்களுக்கு ஆதரவாக இருந்து எத்தனையோ நல்ல மனுஷங்களோட வலியையும் சாபத்தையும் வாங்கி வச்சிருக்க. நல்லவங்க எல்லாம் இவன் எப்படா சாவான், திருவிழா போல கொண்டாடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் உனக்கு ஒன்றுனா காப்பாற்ற யாருமே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணு உன்னை தொட்டு பாசமாக கவனித்தப்போ அந்த பாசத்துக்கு உன்னோட மனசு அடிபணிஞ்சு அமைதியாகுது. இதுதான் உனக்குள்ளே வந்த மாயாஜாலம், வேற எதுவுமே இல்லை. நிகிலன் சொன்ன அந்த உண்மை ருத்ரனை நிலைகுலைய வைத்தது. கதறிக்கொண்டிருந்தவன் திடீரென்று தன் கண்ணீரை துடைத்துவிட்டு நான் கிளம்புறேன் என்று சொன்னான். நிகிலனோ ஆச்சரியத்துடன் இப்போ வா, இப்படியே வா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே என்று தடுத்தான். இல்லை நான் போகிறேன் என்று ஒற்றை காலில் நின்றவன் எதை பற்றியும் யோசிக்காமல் வேக வேகமாக படியிறங்கி சென்றான். அவனை பார்த்த நிகிலனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு உணர்ச்சி வருவது இயல்புதான். ஆனால் ஒரே கணத்தில் அழுகை, கோபம், தவிப்பு என அத்தனை உணர்ச்சிகளையும் நொடியில் மாற்றிக்கொள்ளும் இவனுக்கு எப்படி மருந்தளிப்பது என்று புரியாமல் தலையில் அடித்து கொண்டான் அவன். அங்கு ருத்ரனோ அழுது கொண்டிருந்ததை கூட நொடியில் மறந்துவிட்டு படபடப்புடன் ஓடி வந்து தன் காரின் கதவை திறந்தான். அங்கே டிரைவர் சீட்டின் பக்கத்து இருக்கையில் ஹாயாக அமர்ந்திருந்தாள் செண்பகம். அதை பார்த்த ருத்ரனின் விழிகள் ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது மூச்சுக்குழாய் அடைப்பது போலிருக்க வேக வேகமாக அவளை வெளியே இழுக்க முயன்றான். அவளது கையை பிடித்து அவன் வெளியில் இழுக்க அவள் பிடிவாதமாக மறுத்து அவன் கையை வேகமாக தட்டிவிட்டாள். ஹே, நீ எதுக்கு இங்கே இருக்க? இன்னும் வீட்டுக்கு போகலையா என்று அவன் கோபமாக கத்தினான். அவளோ சற்றும் பயப்படாமல், நீங்கள் தானே சொன்னீங்க சாயங்காலம் உன்னை நானே கொண்டு போய் வீட்டில் விட்டுடுவேன்னு. உங்களை நம்பி தான் எங்கள் அப்பா கிட்ட நான் பர்மிஷன் வரைக்கும் கேட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ பாதியில் போனால் அவருக்கு சந்தேகம் வரும். எனக்கு தெரியாது, நான் சாயங்காலம் வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்று உரிமையாக எகிரினாள் அவள். அவளது அந்த பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த ருத்ரனோ, இங்கே பாரு, எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது என்று மிரட்டினான். அதற்கு செண்பகமோ, உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் காற்றை கிடித்து கொண்டு சென்று அவன் நெஞ்சில் பாய மீண்டும் அவனுக்கு மூச்சு முட்டத் தொடங்கியது.
உன்னை இப்போவே கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன் என்று அவன் ஆவேசமாக கூறும்போது அவனது மனக்கண்ணில் அவனது தாயின் கதறலும் தந்தையின் அழுகுரலும் வந்து சென்றன. இத்தனை வருடங்களாக சட்டத்தின் ஓட்டைகள் வழியாக அவன் தப்பித்து விட்டான். ஆனால் செபஸ்டியனோ இவன் செய்த அத்தனை தவறுக்கும் உரிய தண்டனையை வாங்கித் தர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பல ஆதாரங்களை சேகரித்து வருகிறான். அப்படிப்பட்ட ஆபத்தான சூழலில் தனக்கு இந்த காதல், பாசம், தொடுகை போன்ற எதுவும் தேவையில்லாதது என்று அவன் மனதிற்குள் பலமுறை சொல்லி கொண்டான். அதே நேரத்தில் காரில் அமர்ந்திருந்த செண்பகமும் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தன் தாயை நினைத்து கொண்டாள். ஒரு மனுஷங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அது நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு பார்க்கக்கூடாது. நம்ம உதவக்கூடிய நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருவேளை நம்ம செய்கிற உதவி அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கூட இருக்கும். அவளது தாயார் சிறு வயதில் சொன்ன அந்த பொன்னான வார்த்தைகள் இப்போது அவளது நினைவுகளில் வந்து மோதின. உண்மையில் மருத்துவமனையிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்றுதான் அவள் வெளியே கிளம்பினாள். ஆனால் ருத்ரனின் இந்த பரிதாப நிலையை கண்ட பிறகும், அவனது இந்த கட்டுக்கடங்காத கோபத்தையும் தவிப்பையும் பார்த்த பிறகும், தன்னுடைய ஒற்றை தீண்டல் அவனது கோபத்தை கட்டுப்படுத்தி அவனை அமைதிப்படுத்தும் என்று தெரிந்தும் அவனுக்கு அப்படி ஒரு ஆபத்து இருக்கும்போது அவனை விட்டு செல்ல அவளுக்கு எங்கு மனம் வரும்? அந்த காரின் அமைதியில் அவனது மூச்சுக்காற்றும் அவளது தவிப்பும் மட்டுமே அவர்களை இணைத்து கொண்டிருந்தது. அவளது அந்த மனமாற்றத்திற்கு காரணம் வெறும் இரக்கம் மட்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அத்துமீறி தன்னை தீண்டிய அவனது கரங்களின் வன்மையில், அவனது மூச்சுக்காற்றின் சூடான வெப்பத்தில், அவனது விரல்களின் கரடுமுரடான ஸ்பரிசத்தில் அவள் தன்னை தானே முழுமையாக தொலைத்திருந்தாள். ஒரு பெண்ணவளின் வாழ்க்கையில் நிகழும் அந்த முதல் தீண்டல் அவளது ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டு அவளை அவனிடம் ஒட்டுமொத்தமாக உருக்கிவிட்டிருந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மிக அருகில் இருக்கும் அவனது முகத்தை அமைதியாக தன் விழிகளால் பருகத் தொடங்கினாள். முதலில் அவளது பார்வை அவனது அகன்ற நெற்றியில் நிலைத்து நின்றது. காற்றில் கலைந்து வந்து லைட்டாக நெற்றியில் விழும் அந்த அடர்ந்த கரிய முடிக்கற்றைகளும், எந்நேரமும் யோசனையிலேயே சுருங்கியிருக்கும் அந்த புருவ நெழிவுகளும் அவனுக்குள் இருக்கும் பாரத்தை சொல்லாமல் சொன்னது. அடுத்து அவனது கண்கள் ஊரையே மிரட்டும் உக்கிரத்தை காட்டிய அதே விழிகளில் இப்போது ஏதோ ஒரு மெல்லிய தவிப்பும் கழிப்பும் படிந்திருந்தது. அந்த ஆழமான விழிகளை பார்க்கும்போது அவளுக்குள் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு உருவானது. அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து அவனது கூர்மையான மூக்கின் பாலத்தில் நிலைத்த பார்வையோ கீழே அவனது உதடுகளை நோக்கியது. எப்போதுமே இறுக்கமாக சிரிப்பையே மறந்ததைப் போலிருக்கும் அந்த உதடுகளும், அதை சுற்றி செறிந்திருக்கும் அடர்ந்த மீசையும் தாடியும் அவனது ஆண்மைக்கு ஒரு கம்பீரமான அழகை கூட்டியிருந்தது. அவன் மூச்சு விடும் ஒவ்வொரு முறையும் அவனது சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டு தெறிக்க அவளுக்குள் ஒரு புதுவித சிலிர்ப்பு ஊடுருவியது. 6 அடிக்கும் அதிகமான அவனது உயரமும் நிமிர்ந்த அகன்ற தோள்களும் எவனுக்கு மஞ்சாத ஒரு கோட்டையைப் போல தெரிந்தன. சற்று நேரத்திற்கு முன்பு அவனது கரங்கள் தன் இடையே தொட்ட அந்த சூடான ஸ்பரிசம் மீண்டும் அவளது நினைவில் வந்து மோதி அவளது கன்னங்களை சிவக்க வைத்தது. உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு இரக்கமற்ற அரக்கன், அழிய வேண்டிய குற்றவாளி. ஆனால் இவ்வளவு அருகில் நின்று அவனை ரசிக்கும்போது அந்த முரட்டுத்தனமான முகமூடிக்கு பின்னால் ஒருவரின் பாசத்திற்காக ஏங்கும் ஒரு தனிமை விரும்பியான குழந்தையை தான் அவளால் பார்க்க முடிந்தது. கோபமும் தவிப்பும் கலந்த அந்த சூழலில் செண்பகம் தன் விழிகளால் அவனை அள்ளி பருகுவதை ருத்ரனும் நன்றாகவே உணர்ந்தான். அவளை நோக்கி திரும்பினால் தனக்குள் இருக்கும் கட்டுப்பாடு உடைந்துவிடும் என்ற பயம் அவனை தடுத்தது. அதனால் கண்ணிமைக்காமல் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கும் அவளது பார்வை தன் மீது படுவதை அறிந்தும் அவன் வேண்டுமென்றே தன் பார்வையை திருப்பாமல் காரை ஓட்டி கொண்டிருந்தான். ஆனாலும் அவளது ஆழ்ந்த பார்வை அவனுக்குள் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்த அவன் எரிச்சலுடன், "ஹேய், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க?" என்று கேட்க அதற்கு செண்பகமோ கொஞ்சமும் பயப்படாமல், "இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆச்சு?" என்று திருப்பி கேட்டாள். அவளது அந்த நேரடியான கேள்வி அவனது ஆத்திரத்தின் எல்லையை தொட்டது. "இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத. வாயை மூடிட்டு அமைதியாக வாருதுன்னா வா, இல்லைன்னா இந்த காரில் இருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், பார்த்து இருந்துக்க" என்று மிரட்டினான் அவன். அவள் பயந்து நடுங்குவாள் என்று அவன் எதிர்பார்த்தால் அதற்கு மாறாக அவளோ இன்னும் துணிச்சலானாள்.
என்ன தள்ளி விடுவீங்களா? நீங்கள் என்ன தள்ளி விடுறது? நானே காரில் இருந்து குதிக்கிறேன் என்று ஆவேசமாக கூறியவள் சட்டென்று காரின் கதவு கைப்பிடியை பிடித்து திறக்க முயன்றாள். வேகமாக சென்று கொண்டிருக்கும் காரில் அவள் குதிக்க முயன்றதை பார்த்து அதிர்ந்து போன ருத்ரனோ தன் கட்டுப்பாட்டை இழந்து உடனடியாக தன் கையை நீட்டி அவளது கையை பிடித்து இழுத்து தன் அருகில் தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தான். இதைத்தான் அவளும் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அடுத்த நொடியே அவனது மிரண்ட விழிகளும் அவளது தீர்க்கமான பார்வையும் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டன. அந்த சிறிய இடைவெளியில் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒற்றை புள்ளியில் சங்கமிக்க அந்த வாகனத்தின் அதிர்வையும் தாண்டி அங்கே ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. கையை விடுங்க, வலிக்குதுன்னு சொல்கிறல, கையை விடுங்க. இப்போ என்ன பிடிச்சி இழுத்துட்டா நான் குதிக்க மாட்டேன்னு நினச்சிங்களா? நீங்கள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் காரை மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக காரில் இருந்து குதிச்சிடுவேன் என்று செண்பகம் விடாப்பிடியாக சவால் விட்டாள். அவளது அந்த மிரட்டலை கேட்டதும் ருத்ரனுக்கு கோபம் தலைக்கேறியது. வாய் அடங்கவே அடங்காதுல்ல உனக்கு என்று முணுமுணுத்தவனோ அடுத்த நொடி அவளது பேச்சிற்கு இடமே கொடுக்கவில்லை. காரின் ஸ்டியரிங்கை ஒரே கையால் லாவகமாக பிடித்தவனோ சட்டென்று தன் மறுக்கையால் அவளது 2 கைகளையும் சேர்த்து பலமாக பிடித்து இறுக பிணைத்து கொண்டான். அவளால் அசையக்கூட முடியாதபடி தன் உடலோடு சேர்த்து அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் ருத்ரன். குதிடி, இப்போ குதிடி பார்ப்போம். கையை விட்டால் தானே நீ குதிப்ப. இனிமே நீ குதிக்கவும் முடியாது, அசையவும் முடியாது என்று ஆவேசமாக கூறியபடியே ஒரே கையால் ஸ்டியரிங்கை திருப்பி வண்டியை சாலையில் பறக்க விட தொடங்கினான் அவன். அவனது அந்த முரட்டுத்தனமான பிடியிலும் அருகருகே அமர்ந்திருந்ததால் எழுந்த அவனது மூச்சுக்காற்றின் சூட்டிலும் செண்பகம் சட்டென்று அமைதியாகிவிட்டாள். அவளது கைகள் அவனது பிடிக்குள் சிக்கியிருக்க அந்த வேகமான பயணத்தில் இருவரின் இதய துடிப்பும் அந்த சிறிய காரின் அமைதியை நிரப்பிக் கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருக்கும் செண்பகத்தின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் கைகளை கட்டுப்படுத்தி ஒற்றை கையால் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கும் ருத்ரனை பார்த்து செண்பகம் சற்றும் பதட்டமில்லாமல் சிரித்தாள். இப்போ நீங்களே என் கையை விட போறீங்களா, இல்லைன்னா நானாட்டு விட வைக்கட்டுமா என்று அவள் சவாலாக கேட்க அவளது திமிரான பேச்சை கேட்ட ருத்ரனோ அலட்சியமாக சிரித்தான். ஹே, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் ட்ரை பண்ணடி, என்னோட பிடியிலிருந்து உன்னால் விலகவே முடியாது என்றான் அவன். ஆனால் அடுத்த நொடியே அவள் செய்த காரியம் அவனது ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டது. சற்றும் எதிர்பார்க்காத அந்த கணத்தில் அவள் சட்டென்று குனிந்து அவனது கைகளை கெட்டியாக பற்றியிருந்த அந்த விரல்களிலேயே மென்மையாக முத்தமிடத் தொடங்கினாள். அந்த தீண்டல் ருத்ரன் உடலில் பட்ட நொடியிலேயே அவன் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு கடுமையான அதிர்வு பரவியது. அந்த எதிர்பாராத சிலிர்ப்பில் நிலை தடுமாறிய அவன் ஓட்டிக்கொண்டிருந்த காரை கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது மோத பார்த்தான். கடைசி நொடியில் எப்படியோ சுதாரித்து கொண்டவன் பெருமூச்சுடன் பிரேக் அடித்து காரை எப்படியோ நிலைநிறுத்தினான். அவளது முகம் சிவக்க அவன் மீது ஒரு வெற்றி புன்னகையை சிந்தியபடியே செண்பகம் சொன்னாள். எப்படி கையை எடுக்க வச்சேன் பார்த்தீங்களா? அவளோ சவாலில் வென்றுவிட்டோம் என்ற நினைப்பில் பேச அவளின் அந்த செய்கை அவனது கோபத்தின் உச்சத்தை தொட்டது. அடுத்த நொடியே அவனது கை ஓங்கி அவளது 2 கன்னங்களிலும் மாறி மாறி பழார் பழார் என்று அறைந்தது. முகம் சிவந்து வலியுடன் அவள் தன்னை பார்க்க ருத்ரனோ கொதித்தெழுந்தான். பைத்தியமாடி நீ, யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்று கத்தினான் அவன். அவளோ கண்களில் நீர் வழிய தன் கன்னத்தை தடவியபடியே அவனை நேராக நிமிர்ந்து பார்த்தாள். ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போது காலையில் நீங்கள் என்ன கிஸ் பண்ணப்போ உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நானாவது கையில் தான் கிஸ் பண்ணினேன், ஆனால் நீங்கள் என்று திருப்பி கேட்டாள் அவள். அவள் எதை சொல்கிறாள் என்று புரிந்து கொண்ட ருத்ரனோ திக்கி திணறினான். அது ஒரு ஆக்சிடெண்ட் என்று அவன் சமாளிக்க முயல அவளோ விடாமல் குறுக்கிட்டு, ஓ, இதுதான் உங்கள் ஊரில் ஆக்சிடெண்டா என்று நக்கலாக கேட்டாள். கோபத்தால் கண்கள் சிவக்க தன் முகத்திற்கு அருகில் வந்தவளை பிடித்து அதட்டினான் ருத்ரன். ஹே, இங்கே பாரு,
என்னை பற்றி தெரியாமல் என்கிட்ட நீ விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக வாயை முடிக்கிட்டு அமைதியாக வருதுன்னா வா, இல்லைனா அப்புறம் நடக்கிறதே வேற என்று பற்களை கடித்தபடி எச்சரித்தான் அவன். அவளோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள, ருத்ரன் கோபத்தின் உச்சத்தில் தன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு காரின் ஸ்டியரிங்கில் சாய்ந்தான். ஒருபுறம் கோபமும் மறுபுறம் அடக்க முடியாத தவிப்பும் அவனது மொத்த உடலையும் ஒட்டுமொத்தமாக உலுக்கியது. அவனது அந்த தவிப்பை பார்த்த செண்பகமோ மெல்ல அவனது மார்பு பகுதியை தன் கைகளால் மிக மென்மையாக தொட்டு வருடி கொடுத்தாள். அவளது பூவிரல்கள் அவனது மார்பு பகுதியை ஸ்பரிசித்த அந்த ஒற்றை தீண்டல் அதுவரை எஃகு கோட்டைக்குள் தன்னை அடைத்து வைத்திருந்த ருத்ரனை ஒரு வினாடி மொத்தமாக உறைந்து போக செய்தது. அவளது விரல்கள் அவன் உடலில் பட்ட மாத்திரத்தில் அவனுக்குள் ஜிவ்வென்று ஒரு மின்னல் வெட்டு போல சிலிர்ப்பு பரவியது. அடுத்த நொடியே அவனது மனதின் ஆழத்தில் ஒரு வெறித்தனமான ஆசை தலை தூக்கியது. இப்போதே இவளை அப்படியே அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையே மொத்தமாக மறந்து அவளது உதடுகளில் தன் இதழ்களை பதித்து தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இவளிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என்ற பேராசை அவனுக்குள் சுழன்றடித்தது. ஆனால் அது ஆபத்து. தன் கடந்த காலமும் குற்ற பின்னணியும் ஒரு நாள் இவளது வாழ்க்கையையும் நாசமாக்கிவிடும் என்ற பயம் அவனை எச்சரித்தது. மனதிற்குள் கரை புரண்டு ஓடிய ஆசைகளுக்கு அணை போட்டு தடுத்தவனோ தன்னைத்தானே தடுத்து கொண்டபடி வெறியோடு அவளது கைகளை வேகமாக தட்டிவிட்டான். அவளது கைகள் விலகியதும் எரிமலையாக வெடித்தான் ருத்ரன். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை ஒரு நல்ல பொண்ணுன்னு நான் நினச்சேன். ஆனால் ச்சே, நீ இவ்வளவு கேவலமாக நடந்து பண்ணு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்று அவன் ஆவேசமாக கத்தினான். அவன் பேசிய அந்த வார்த்தைகள் செண்பகத்தின் இதயத்தை கத்தியால் கிழித்தது போல் வெளித்தன. அவளது கண்கள் சிவந்து விழி ஓரத்தில் கண்ணீர் துளிகள் திரண்டு நின்றன. அந்த கண்ணீர் துளிகளை கஷ்டப்பட்டு தன் கட்டுப்பாட்டிற்குள் அடக்கியவள் மெதுவாக நிமிர்ந்து அவனது கண்களை நேராக பார்த்தாள். ஆமாம், நான் நல்ல பொண்ணு தான். இதுவரைக்கும் என் நிழல் கூட வேற எந்த ஆம்பளை மேலேயும் பட்டது கிடையாது என்று அவள் தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவள் சொன்ன பதிலை கேட்டு மேலும் சீறிய ருத்ரனோ, அப்புறம் எதுக்குடி என்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை விட்டு விலகி போக போக நீயாவே வந்து என்னை ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா என்று தன் பலவீனத்தை மறைக்க கோபமாக கத்தினான் அவன். அவன் அப்படி சொன்னதும் செண்பகத்தின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அந்த அழுகையிலும் ஒரு தீர்க்கமான உறுதி அவள் முகத்தில் தெரிந்தது. அவள் நேராக அவன் கண்களை பார்த்தபடியே சொன்ன அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்து வந்து அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. வெட்கமா? நான் எதுக்கு வெட்கப்படணும்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்ணுறேன். அந்த சிறிய காரினுள்ளே அவள் உதிர்த்த அந்த 3 வார்த்தைகள் ருத்ரனை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தின. மூச்சு விடக்கூட மறந்து சிலை போல அப்படியே உறைந்து போய் அவளை விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். பைத்தியம், உனக்கு சரியான பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டான் ருத்ரன். என்ன போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறியா? நான் உங்ககிட்ட எவ்வளோ மோசமாக எவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பார்த்தியா? நீ நிஜமாவே ஒரு பைத்தியம்தான் என்று அவன் குரல் தழுதழுக்க சத்தம் போட அதன் பிறகு அங்கே ஒரு கனத்த அமைதி நிலவியது. அவள் அதன் பிறகு வேறு எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவளது அந்த சிறு அமைதிதான் அவனை பித்து பிடித்தவனைப் போல மாற்றியது. தன் மனதை மொத்தமாக பூட்டிவிட்டு இனி இவளை தன் வாழ்க்கையில் நெருங்கிவிடக்கூடாது என்ற முடிவோடு ஸ்டியரிங்கில் தன் பலத்தை காட்டி வண்டியை சீறி பாய்ந்தான் அவன். எதிரே யார் வருகிறார்கள், என்ன வருகிறது என்று கூட பார்க்காமல் தன் வாழ்நாளின் அத்தனை வேகத்தையும் கூட்டி அவளது வீட்டை நோக்கி காரை பறக்க விட்டான் அவன். எப்படியாவது அவளை அவளது வீட்டில் இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் சென்றுவிட வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. அவனது வாழ்நாளில் இப்படி ஒரு அரிய வரம் தனக்கு கிடைக்கும் என்று அவன் எப்போதுமே நினைத்ததே இல்லை. தன் முரட்டுத்தனமான வன்முறை நிறைந்த குணத்தை பார்த்தும் ஒரு பெண்ணிற்கு தன் மீது காதல் வரும் என்று அவன் கனவில் கூட கற்பனை செய்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு தூய காதல் தனக்கு கிடைத்திருக்கின்றதா? அவனால் அவனையே நம்ப முடியவில்லை.
ஆனால் இந்த கொடூரமான உலகம் தனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க அனுமதிக்கப் போகின்றதா? எந்த கேள்விக்கும் விடை தெரியாமல் தன் விதியின் அலைகளில் சிக்கியவனாய் கண்களில் தேங்கிய கண்ணீரை லாவகமாக உள்ளுக்குள் விழுங்கிக் கொண்டு தன் வெறியை அடக்கி காரை செலுத்தினான் அவன். சில நிமிடங்களில் செண்பகத்தின் வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல், கார் நின்றுடுச்சு, வீடு வந்துடுச்சு, இறங்கு போ என்று அவன் அதட்டினான். ஆனால் கார் கதவை திறந்து இறங்குவதற்கு பதிலாக சட்டென்று அவனது கழுத்தை கட்டியணைத்து தன் அருகில் இழுத்து கொண்டாள் செண்பகம். அதிர்ச்சியில் உறைந்தவனோ அவளை தள்ளிவிட முயன்று தோற்று போனான். அந்த தனிமையான சூழலில் அவளது இதழ்கள் அவனது உடலில் பரவி ஒரு புதிய காவியத்தின் வரிகளை எழுதத் தொடங்கின. அவனது கட்டுப்பாடு என்னும் கோட்டை அவளது அந்த ஒற்றை தீண்டலில் மெதுமெதுவாக சிதறி தூள் தூளாக உடைய ஆரம்பித்தது. அவளை தள்ளிவிட முயன்ற அவனது கரங்கள் தானாகவே அவளது முதுகை வழித்து தன் பக்கம் இறுக்கிக் கொண்டன. அவனுக்குள் கோடி கோடியாய் மத்தாப்புகள் வெடிப்பது போன்ற ஒரு சிலிர்ப்பு பரவியது. இல்லை, வேண்டாம், இது தப்பு, இவ வாழ்க்கையே நாசமாக போயிடும் என்று அவன் மனம் தடுத்தாலும் பல வருடங்களாக தவித்து கிடந்த அவனது உடல் அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்கவில்லை. தன் மொத்த காதலையும் அத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த தவிப்பையும் தன் இதழ்களின் வழியே அந்த தேவதையின் உயிருக்குள் செலுத்த தொடங்கினான் அவன். அந்த ஆழமான முத்தத்தில் ருத்ரனுக்கு மூச்சு முட்டியது. ஆனாலும் அந்த மயக்கத்திலிருந்து மீள அவனுக்கு மனம் வரவில்லை. அவளும் அதை தடுக்கவில்லை. சுமார் 15 நிமிடங்கள் கடந்த பின் மெல்ல அவனிடமிருந்து விலகியவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரிலிருந்து இறங்கி 2 அடிகள் முன்னால் நகர்ந்தாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. எந்த உரிமையில் அவளை போகாதே என்று தடுக்க முடியும்? ஒருவேளை அவள் என்னை நம்பி என் பின்னால் வந்தால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியுமா? அல்லது கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் என்ற ஒற்றை நம்பிக்கையாவது அவளுக்கு தர தகுதி இருக்கிறதா என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. தன் தலையை தாழ்த்தி ஸ்டீயரிங்கில் முகத்தை புதைத்து மௌனமாக அமர்ந்தான் அவன். அப்போது திடீரென்று அவன் கன்னத்தில் மெதுவான அவளது மூச்சு காற்றுப்பட அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே காரின் கதவருகே மீண்டும் வந்து நின்றிருந்தாள் செண்பகம். அவனது கண்களை நேராக பார்த்தபடியே, என் பேரு செண்பகம், வயசு 23, அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். என்னோட விருப்பம் எதுனாலும் எங்கள் அப்பா சம்மதிப்பார். நான் என் வாழ்க்கையில் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. இப்போது முதலாக உங்களை தான் ஆசைப்பட்டிருக்கேன். நீங்களா என்னை தேடி வருவீங்க, அது வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறேன். அவள் சொல்லி முடித்த அடுத்த நொடி திரும்பி பார்க்காமல் வீட்டை நோக்கி ஓடி சென்று மறைந்தாள். அவள் சென்ற திசையையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த ருத்ரனிதையும் வாழ்வில் ஒரு உண்மையான காரணத்திற்காக துடிக்க தொடங்கியது. நாட்கள் வேகமாக உருண்டன. ஆனால் ருத்ரனின் உலகத்தில் மட்டும் காலமும் நேரமும் அங்கேயே உறைந்து விட்டது போல் இருந்தது. செண்பகத்தின் நினைவுகள் அவனை உள்ளுக்குள் கொன்று தின்றன. எப்போதும் போல வெளித்தோற்றத்தில் விரைப்பாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. எதையோ பறி கொடுத்தவனைப் போல ஒரு பித்து பிடித்த நிலையிலேயே நாட்களை கழித்தான் அவன். அவனது இந்த நிலைமையை அருகிலிருந்து பார்த்த நிகிலனுக்கே சற்று பயமாகத்தான் இருந்தது. சரியாக 15 நாட்கள் கழித்து வழக்குகளிலிருந்து வெளியே வந்தான் செபஸ்டியன். சிறை வாசலை மிதித்த அந்த நொடியிலிருந்தே அவனது கண்கள் ருத்ரனை பழிவாங்குவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை தேடத் தொடங்கின. அவன் தன் அலுவலகத்திற்கு வந்ததும் அவனது ஜூனியர் மகிழன் அவனிடம் வந்து ஒரு புகைப்படத்தை நீட்டினான். சார், நீங்கள் ஜெயிலில் இருந்த சமயத்தில் அந்த ருத்ரன் இந்த பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக சுற்றிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டல் வந்தப்போ இந்த பொண்ணு கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போனதை நானே நேரில் பார்த்தேன் சார் என்று மகிழன் அந்த தகவலை சொன்னான். அந்த புகைப்படத்தில் இருந்த செண்பகத்தின் முகத்தை பார்த்த செபாஸ்டியனின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. அப்போது அங்கே வந்த செபாஸ்டியனின் மனைவி சித்ரா மகிழன் சொன்னதை கேட்டு எரிச்சலுடன் குறுக்கிட்டாள். நீங்கள் வேற, இப்போ எதுக்கு இங்கே வந்த உடனே அந்த ருத்ரனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படித்தான் அவனை பற்றி எதையாவது சொல்லி இவரை நல்லா ஏற்றி விட வேண்டியது. அப்புறம் இவர் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவரே போய் மாட்டிக்குவார் என்று சலித்து கொண்டாள் அவள். அவள் சொன்னதை கேட்ட செபாஸ்டியன் ஒரு புன்னகையுடன் தன் உதடுகளை வழித்தான். ருத்ரன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணா, அதுவும் அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில் வந்தது அவனுக்கு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ, அது நமக்கு நம்ம கையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குற இனிப்பு மாதிரிப்பட்ட ஒரு விஷயம்.
அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரி, அவ்வளோ தூக்கு, அவ்வளோதான். இந்த ருத்ரன் பண்ண எல்லா தப்பையும் வெளியே கொண்டு வந்துடலாம். அவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கலாம். சொல்லிவிட்டு சிரித்த செபாஸ்டியன் அப்படியே நாற்காலியில் உட்கார்ந்து தன் பழைய நினைவுகளின் சுழலில் மூழ்கினான். ஆம், அந்த இறுதி கேஸ் விசாரணை நடந்தபோது அரங்கேறிய சம்பவங்கள் அவன் கண்முன் நிழலாடின. அன்று ஒரு கொடூரமான மகன் சொத்திற்காக தன் பெற்ற தாயையை ஈவு இரக்கமின்றி கொலை செய்திருந்தான். அந்த வழக்கில் சோகத்தால் துடிதுடித்து போன தந்தை நீதிமன்றத்தின் நடுவில் கதறி எழுத போதும் ருத்ரன் சற்றும் மனமிறங்கவில்லை. பணத்திற்காகவும் தனது திறமைக்காகவும் மட்டுமே வாதாடி அந்த படுகொலை செய்த மகனை சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவித்து காட்டினான். நீதிமன்றத்தில் அவனுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. தாய் இருந்தது ஒரு தற்செயலான விபத்து என்று அத்தனை சாட்சியங்களும் மாற்றப்பட்டிருந்தன. ஆனால் தீர்ப்பு வந்து சரியாக 2 நாட்களுக்கு பிறகு அந்த தாயை கொலை செய்ததாக கூறப்பட்ட அந்த மகனை எங்கு தேடியும் காணவில்லை. அதன் பிறகு அவனுக்கு என்ன ஆனது என்றே யாருக்கும் தெரியவில்லை. அந்த ருத்ரனின் கணக்கு தான் என்ன? அவன் எதற்காக இப்படி செய்கிறான்? குற்றவாளிகளை காப்பாற்றி அவன் என்ன சாதிக்க பார்க்கிறான் என்று செபாஸ்டியனுக்கு தலையே சுற்றியது. அவனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. கடந்த காலத்தில் எத்தனையோ முறை செபாஸ்டியன் அவனிடம் நேரடியாகவே கேட்டும் பார்த்துவிட்டான். உனக்கு நல்ல திறமை இருக்கு ருத்ரன். நாம் எதிரெதிர் துருவங்களாக இல்லாமல் ஒரே திசையில் சேர்ந்து நல்லவங்களுக்காக வாதாடுவோம். கொலையாளிங்களுக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கும் உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று எவ்வளவோ பேசி பார்த்திருந்தான். ஆனால் ருத்ரனோ அலட்சியமாக சிரித்துவிட்டு, நான் செய்கிறது மட்டும்தான் சரி என்று ஒற்றை வரியில் தன் திமிரை காட்டிவிட்டு சென்று விட்டான். அவன் அப்படி பேசிய அன்று ஆத்திரமடைந்த செபாஸ்டியன் அவனிடம் சபிப்பது போல கூறியிருந்தான். டேய், இது எல்லாத்துக்கும் நீ ஒரு நாள் கஷ்டப்பட்டு அனுபவிப்ப. உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தை குடும்பம்னு வரும்போது தான் இந்த வலின்னா என்னன்னு உனக்கு புரியும். அதற்கு ருத்ரனோ கொஞ்சமும் பயமின்றி, என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது, எனக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, எந்த உறவுகளும் கிடையாது. இந்த ருத்ரன் யாருக்கும் எப்போவுமே கட்டுப்பட மாட்டான் என்று அத்தனை செருக்கோடு கூறியிருந்தான். ஆனால் இன்றோ அத்தனை திமிராக வாழ்ந்த அதே ருத்ரன் ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த புதிய பலமா அல்லது அவனை அழிக்கப் போகும் மிகப்பெரிய பலவீனமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை யோசித்தபடியே தன் அடுத்த கட்ட திட்டத்திற்கு அஸ்திவாரம் போட தொடங்கினான் செபாஸ்டியன்.